மாலை முரசு இறை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஓம் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய் காமாட்சம்பிகா தேவி கி ஜெய். அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கிருபாநிதிம் தயாரூபம் ஞானசன்மார்கபோதகம் சோமசுந்தரமாख्यातं சத்குரும் பிரணதோஸ்மியஹம். குருभ्यो நமः. காமாரிகாமாம் கமலாசனஸ்தாம் காம்யப்பிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சிநிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவீம் கலயாமி சித்தே. நக்ஷத்ரநாதோஜ்வலசேகராய நமஜ்ஜனாபீஷ்டவரப்பிரதாய நகாத்மஜாவாம விலாசகாய ஏகாம்பிரநாதாய நம சிவாய. சிவாய நம. மாலை முரசு நேயர்களுக்கு இனிய வணக்கங்களை முதலில் தெரிவித்துக்கொண்டு, இந்த அருமையான சிவராத்திரி மகோத்சவத்தை பற்றியும், சிவராத்திரியிலே நாம் பூஜைகளை செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், சிவனை எவ்வாறு வழிபட வேண்டும், எதை செய்தால் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை கூடிய விரைவிலே பெற முடியும் போன்ற விஷயங்களை இங்கே சிந்திக்க உள்ளோம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று மிக அருமையான முறையிலே திருமந்திரம் பேசும். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப அதிகமான நமக்கு பணங்கள் செலவாகும், ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் ஒன்றும் இல்லையா. இறைவனுக்கு ஒரு பச்சிலை, வெறும் வில்வ பத்திரத்தாலேயோ ஒரு சாதாரண பத்திரங்களாலேயோ இறைவனை சந்தோஷப்படுத்த முடியும். ஒரு பசுவிற்கு ஏதேனும் ஒரு கீரையை வாங்கி நாம் கொடுத்தோமேயானால் அது மிகுந்த தர்மத்தையும் பலன் நமக்கு கொடுக்கும். மூன்றாவதாக, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்று கூறுகிறார். இதேதான் காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் அருமையாக ஒரு திட்டத்தை துவங்கினார். தினமும் அவரவர்கள் இல்லங்களிலே சமைக்கும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து தர்மத்திற்காக சேகரிக்க வேண்டும். ஒரு மாதம் முடிந்தவுடன் அந்த சேகரித்த அரிசியை ஒருத்தருக்கு தானம் பண்ணணும்னு சொல்லுவார். ரொம்ப அழகான தர்மம் இது. அப்படி இந்த அன்னத்தை நாம் அளிக்கும் பொழுதோ அரிசியை அளிக்கும் பொழுதோ மிகுந்த புண்ணியத்தை தரும். அதே போன்ற புண்ணியம்தான் நம்முடைய மாலை முரசு பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கேட்கலாம், நிறைய சேனல்கள் இருக்குது, எல்லாத்தையும் சிவாத்தை பற்றி பேசுகிறாங்க சுவாமி, இதில் என்ன விசேஷம் அப்படின்னு. மாலை முரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாவர்க்குமா பிறருக்கு இன்னுரைதானே, இது போன்ற முக்கியமான வழிபாடுகளை பற்றியும் சிவபெருமானுடைய மகிமையை பற்றியும் நாம் எந்தளவு மக்களுக்கு சொல்கிறோமோ, நம்மாலே மக்களை கேட்க வைக்கிறோமோ, அது ஒரு மிக சிறந்த தர்மம்னு திருமூலர் சொல்கிறார். அந்த உயர்ந்த தர்மத்தை செய்யக்கூடிய மாலை முரசு குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாம் சிவனை பற்றி இப்பொழுது சிந்திக்க உள்ளோம். பல யுகங்களாக ஒவ்வொரு சிவராத்திரி விசேஷம் தினம் வரும்பொழுதும் ஒவ்வொரு ரிஷிகள், மகான்கள், அம்பிகை, ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், அனைத்து உயிரினங்கள் அனைத்தும் ஒவ்வொரு நேரத்திலே எம்பெருமானை பூஜை செய்து அந்த அனுகிரகத்தை பெற்றார்கள். அதிலே முக்கியமாக ஒரு காட்டிலே ஒரு குரங்கு ஒரு மரத்தின் மேலே அமர்ந்து பார்த்துட்டுருக்கு. அந்த காட்டில், அந்த காட்டுக்கு கீழே, அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது சிவலிங்கம்னே அந்த குரங்குக்கு தெரியாது, அது உள்ள மரம்னு அந்த குரங்குக்கு தெரியாது. அது சிவராத்திரி தினம் அன்று அந்த குரங்கு என்ன பண்ணுதான், அந்த மேலே இந்த இலைகளை எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க கீழே. குரங்குன்னா நமக்கு தெரியும், குரங்கு என்ன பண்ணும், சும்மாவே இருக்காது, கையை வச்சு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த விருட்சத்துலேருந்து மரத்துலேருந்து இலையை எடுத்து கீழே போட்டுகிட்டே இருக்குது. அது முதல் காலத்தினுடைய சிவராத்திரி காலம். அந்த காலம் முடிஞ்சிருத்து. சுவாமி ரொம்ப சந்தோஷமாயிட்டார், காட்சி விடுகிறார் அந்த குரங்குக்கு.
சுவாமி என்ன நீங்கள் எனக்கு காட்சி எடுத்துங்க, நான் என்ன பண்ணேன்னு அந்த குரங்கு கேட்குது. பேச வைக்கிறார் சுவாமி, அது பேசுது அந்த குரங்கு. இல்லைப்பா, நீ இப்போ எனக்கு பூஜை பண்ணியிருக்க, இன்றைக்கி சிவராத்திரி, அதான் அவனுக்கு காட்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு சொல்கிறதான். அப்போ அந்த குரங்கு கேட்குறது, எனக்கு நீங்கள் தான் சிவன்னு தெரியாது, நான் பண்ணுறது பூஜைன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பூஜைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது. அப்போ சுவாமி சொல்கிறார், நீ என்னை தெரிந்து பூஜித்தாலும் தெரியாமல் பூஜித்தாலும் சிவ சிவ எனும் நாமத்தை நீ கூறினாலோ, என்னை அர்ச்சனை செய்தாலோ, அபிஷேகம் செய்தாலோ நான் நடை மனமாற ஏற்பேன். அதனால் இன்றைக்கி உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறது. சுவாமி சொல்கிறார். அப்போ அந்த குரங்கு கேட்குறது, எனக்கு வரம் கேட்க தெரியாது சுவாமி, நீங்களே அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்குறது தான். அப்போ அந்த சுவாமி ஒரு வரம் தரார். நீ அடுத்த பிறவியிலே ஒரு சிறந்த தர்மமான ராஜாவாக பிறந்து நல்ல முறையிலே ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து நீ மோட்சம் அடையணும்னு சுவாமி வரம் கொடுக்குறார். சரின்னு கேட்டுக்குது அந்த குரங்கு. திருப்பி ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுது சுவாமிகிட்ட. சுவாமி, நான் பிறந்து ராஜாவாக இருக்கேன், சரி, ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குது. சொல்லுப்பா அப்படின்றார். நான் மறுபடியும் ராஜாவாக பிறந்தாலும் எனக்கு இதே முகத்தோடு பிறக்கணும்னு கேட்குது. மனுஷ உடம்பு, குரங்கு முகம், அதோடு எனக்கு பிறவி வேணும்னு கேட்குது. அதையும் சுவாமி கொடுத்துட்றார். அப்படி குரங்கு முகத்தோடு மனுஷ உடலோடு பிறந்து வளர்ந்து பல தர்மங்களை செய்து இந்திரனுக்கே போருக்கு சென்று வெற்றி பெற அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து பூலோகத்திலே 7 முக்கியமாக தியாகராஜா சுவாமின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்போம் நம்ம. திருவாரூரில் இருக்கார் தியாகராஜ சுவாமி. அது போன்ற 7 சப்த விடங்க க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த லிங்கங்களை கைலாயத்திலிருந்து பெற்று வந்து பூலோகத்திலே ஸ்தாபனம் செய்த சக்கரவர்த்தியுடைய பேர் தான் முச்சுக்குந்திர சக்கரவர்த்தின்னு பேர். அப்படி அந்த முச்சுக்குந்த சக்கரவர்த்தி பல ஆலயங்களை ஸ்தாபனம் செய்து பல தர்மங்களை செய்து இறுதியிலே மோட்சம் பெற்றார் என்று புராணங்கள் பேசும். அப்படி ஒரு குரங்கிற்கே இந்தளவு சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா, இப்போ நாம் பண்ணக்கூடியது சிவராத்திரி வைபவ பூஜைகள்னு பேர். சிவராத்திரி என்பது பல விதங்களாக வருடத்திலே வரும். உதாரணமாக நாம் நித்திய சிவராத்திரி, பக்ஷ சிவராத்திரி, மாச சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு பக்ஷமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி என்று கூறுவோம். பிரதோஷத்திற்கு மறுநாள் நாம் வழிபாடு செய்வது பக்ஷ சிவராத்திரி என்று பெயர். அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்பது மிக உயர்ந்த பலன்களை நமக்கு தரவல்லது. அதுபோன்ற பல தெய்வங்கள் இறைவனை பூஜித்து பலன்களை பெற்றுள்ளார்கள். இப்போது நாம் சொன்னது இந்த கலியுகத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக ஆலகால விஷம் தோன்றியது. அந்த விஷத்தை கண்டு அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள். நந்தியம்பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சென்று அந்த விஷத்தை கொண்டு வந்து எம்பெருமானிடம் கொடுக்க அந்த எம்பெருமான் விஷத்தை உட்கொள்கிறார். அந்த விஷமானது உள்ளே சென்றால் லோகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அம்பிகை உணர்ந்து அந்த சிவபெருமானுடைய கழுத்திலே அந்த விஷத்தை ஸ்தாபனம் செய்கிறார். எம்பெருமானுக்கு நீலகண்டர் என்னும் அழகான பெயர் வந்ததாம். இந்த விஷயங்கள் நடந்தது ஒரு மகா சிவராத்திரி அன்று. இதேபோல் ராஜசேகர பாண்டியன் எனும் ஒரு அருமையான சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய தேசத்தை மிகுந்த தர்ம மார்க்கத்திலே நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகிறார். அவருக்கு ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற ஒரு தேசத்துலேருந்து ஒரு ஒற்றன் வரான். கரிகால சோழனுடைய ஒற்றன். அவன் வந்து பேசிட்டு இருக்கான் ராஜாங்கத்தில். இப்போ ராஜாட்ட சொல்கிறான், நல்லா நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க ராஜா, ஆனால் எங்கள் ராஜாவுக்கு 64 கலைகள் தெரியும், ஆனால் உங்களுக்கு 63 தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா தெரியாதுன்னு கேட்குறார் இந்த ராஜா. உங்களுக்கு நாட்டியம் தெரியாது, பரதக்கலை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த ஒற்றன் சொல்லிட்டு போயிடுறான். அதை யோசித்து கற்றுக்கலாம் முடிவு பண்ணுறார். கற்றுக்கிறார். நாம் இப்போ சின்ன குழந்தைங்களாம் கற்று கொடுத்துருக்கோம் இல்லையா நாட்டியம். ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறார், அதை கற்றுக்கிறார். அதை கற்றுட்டு இருக்கும்போது ரொம்ப அவருக்கு உடம்பில் வலிகள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது. அப்போ சுவாமி தரிசனத்துக்கு போகிறார் மதுரைக்கு. அந்த வெள்ளியம்பலத்தில் நடராஜரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுற, சுவாமி நான் இப்போ தான் ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் பரதநாட்டியம், எனக்கே உடம்பு வலிச்சுட்டு இருக்கு, நீங்கள் ஆடிண்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்,
அதுவும் நடராஜ கோலத்தில் எப்பொழுதுமே ஒரு காலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா? நான் அந்த வலியை உணர்ந்தேன், இப்போது உங்களுக்கு வலிக்கும்னு உணர்றேன். நீங்கள் காலை மாற்றி ஆடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சுவாமி காலை மாற்றி ஆடவே இல்லை, இது ஏதோ பண்ணுறார். நல்ல அந்த பக்தி மார்க்கம்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். ரொம்ப ஒரு ஆத்மார்த்த பக்தி இந்த சிவபெருமான் மீது ரொம்ப ஆழ்ந்து சுவாமிகிட்ட கேட்குறார். சுவாமி காலை மாற்றி ஆடவே இல்லை. கடைசியாக ஒரு பிளாக்மெயில் பண்ணுறார் சிவனையே. எம்பெருமானே, நின்ற திருவடி எடுத்து வீசி எடுத்த திருவடி ஊன்றி அடியேன் காணும்படி கால் மாறி ஆட வேண்டும், இல்லைன்னா என்னுடைய உயிரை விட்டுறேன்னு சொல்கிறார் சிவன்கிட்ட. யார் சொல்ல யோசிச்சு பாருங்கள். எப்படி இருந்தால் நான் கால் வலிக்கட்டுமே நம்ம போயின்னு இருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவ்வளோ ஆழ்ந்த பக்தி அவருக்கு. நீங்கள் காலை மாற்றி தான் ஆடணும்னு சொல்கிறார். அப்படி அந்த வெள்ளியம்பலத்திலே சாம்ப பரமேஸ்வரன் தன்னுடைய இடது காலை கீழே வைத்து வலது காலை மேலே தூக்கி ஆடிய நடனம், அந்த ஆடிய தினம் சிவராத்திரி. அப்படி ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொரு ரிஷிகளும் மகான்களும் பூஜை பண்ணிட்டுருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கந்த புராணத்திலே ஒரு அருமையான விஷயம் வரலாறு கூறப்படுகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு வேடன் இருக்கான். அந்த வேடன் என்ன பண்ணுவான், தினம் கிராமத்துலேருந்து காட்டுக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள்கிட்ட பணம் வாங்கின்னு போயிடுவான். இரவு அங்கே வேட்டையாடி காலில் எடுத்து வந்து என்ன கிடைக்குதோ அவனுக்கு உண்டான மிருகத்தை விற்றுட்டு அதை அவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு மிருகமும் அந்த காட்டுக்கு வரவே இல்லை. பணம் மட்டும் வாங்கின்னு போயிடுறான், திருப்பி வந்துடுறான். ஆனால் யாருக்கும் அந்த மிருகங்கள் தரல யாருக்குமே. ஸோ எல்லோரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க அவன் மேலே. ஒரு நாள் வருது, அந்த நாள் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு அவன் என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. அடிக்கவும் முடியாது, கஷ்டமாக இருக்குன்றதால நிறைய கூட்டமாக இருக்குது ஒரு ஆலயத்தில், சிவாலயத்தில். அந்த வேடனை இந்த கூட்டத்தில் அனுப்பிச்சி விட்ருறாங்க. கொஞ்சம் கூட்டத்தில் கஷ்டப்பட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவனுக்கு கூட்டத்துள்ளே போயிடுறான், வெளியே வரத்துக்கு வழியே இல்லை. எல்லோரும் சேர்ந்து சிவசிவ சிவசிவன் கத்துறாங்க அந்த கூட்டத்தில். இவனும் சேர்ந்து ஓகே இதை சொன்னால் வழி விடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி சிவசிவன் இவன் அந்த சிவநாமாவை சொல்கிறான். இந்த கூட்டத்திலேருந்து ஒரு வழியாக வெளில வந்துடுறான். வெளில வந்துட்டு வேற ஒரு காட்டுக்கு போகிறான். இந்த காட்டில் மிருகங்களே இல்லைன்னு நினச்சிட்டு பக்கத்து காட்டுக்கு போடுறான். அப்போ மலை மேலே அந்த மரத்து மேலே ஏறிடுறான். ரெடியாக வச்சுருக்கான், அம்பு வச்சுருக்கான், அவன் குடிக்கிறதுக்கு ஜலம் வச்சுருக்கான், ரெடியாக காத்துட்டு இருக்கான் வேட்டையாடலாம் அப்படின்னு. சரியாக முதல் காலம் முடியும் நேரத்திலே ஒரு மான் அந்த வழியாக வருது. அந்த மானுக்கு குறி வைத்து கரெக்டாக அந்த அம்பை மான் மேலே விட போகிறான். அப்போ என்ன ஆகுது, ஒரு கிளை கொஞ்சம் அசைறது, அந்த குறி தப்பிடுது, மானுடைய காலில் பட்டுருது, உயிர் போகலை அந்த மானுக்கு. அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அவனுடைய குடுவையிலிருந்து ஜலமானது கீழே விழுந்துடுது. கீழே விழுந்து சிவனுக்கு அபிஷேகமாகிறது. அந்த பத்திரம் சிவன் மேலே விழுகிறது. இவன் போகிறாங்க, போயிட்டு கேட்குறான் இந்த மான் கிட்ட, பார்க்குறான். ஃபஸ்ட்டு மானை திருப்பி அந்த கொல்ல வரான். இந்த மான் பேசுது, நிறுத்து அப்படின்னு சொல்லுது. இவன் கேட்குறான்னா நீ மானாக இருக்க எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த மான் சொல்கிறது, நான் சபிக்கப்பட்ட மான், நான் ஒரு தேவக்கன்னி, ஒரு விஷயம் பண்ணிவிட்டு எனக்கு சாபம் விட்டுட்டாங்க, நான் மானாக இருக்கேன், அதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் ஒன்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மான் சொல்லுது, கொஞ்சம் நேரம் கூட, எனக்கு 3 மான் குட்டி இருக்குது, நான் போயிட்டு அதெல்லாம் எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், என்னை சாப்பிடு அப்படின்னு அந்த மான் சொல்லுது. இவன் நம்பலை. நீ எப்படி வருவ, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். நான் இவ்வளோ தூரம் உனக்கு சொல்கிறேன், நான் ஏன் ஏமாற்ற போகிறேன், நான் சாதா மான் இல்லை, நான் ஒரு சபிக்கப்பட்ட கன்னி, நிச்சயமாக நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த மான் சொல்கிறது. சரின்னு சொல்லி அந்த மானை விட்டுடுறான். அந்த மான் போயிடுது. திருப்பி அவன் தயாராகிடுறான் அடுத்த வேட்டைக்கு. 2ஆம் காலம் அதே போன்று வேறு ஒரு பெரிய மான் வருது. அந்த மானையும் இவன் அடிக்க முயலும்பொழுது அதே போன்று ஜலம் கீழே கொட்டுகிறது. மலையிலிருந்து பத்திரங்கள்லாம் கீழே விழுது. அந்த குறியும் அவனுக்கு அந்த பெரிய மானுடைய காலில் படுது. அந்த மான் பேச ஆரம்பிக்குது. திருப்பி இறங்கி போய் பேசுகிறாங்க. நீ யாருப்பா, நீ என்ன கதை சொல்ல போகிறேன்னு கேட்குறான். இப்போ அந்த மான் சொல்லுது, என்னுடைய சகோதரி தான் அந்த அம்பாலை, இது அந்த மான், நான் அவள் தேடி தான் வந்திருக்கேன், எங்கே அவள், கொன்னுட்டி அவளை அப்படின்னு கேட்குது அந்த பெரிய மான். இல்லை, உங்ககிட்ட குழந்தைய விட்டு வர்றா, அவள் போயிருக்காங்க, நான் இன்னும் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லுது இந்த வேடன் சொல்கிறான். அப்போ அந்த பெரிய மான் சொல்லுது, சரி நான் போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அவங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க, நீ முதல்ல அடித்து சின்னமான குழந்தைய பார்த்து சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இங்கே வந்துடுறேன், நீ என்ன சாப்பிடு
அப்படின்னு சொல்லுது. இவனை நம்பி அந்த மானை அனுப்பிச்சி விட்டுறான். இப்போ 3வது காலம் வந்துடுது, 3வது யாமம். இந்த 3வது யாமத்திலும் வேறு ஒரு மான் வருகிறது. அந்த வேறு மானை, அது ஆண் மான் வருது. அந்த மான் அவன் அடிக்க முயற்சி பண்ணுறான். அந்த மான் வந்தோடனே பேச ஆரம்பிச்சிருது. இங்கே ஏதாவது மான்கள் வந்துதான்னு கேட்குது. ஆமான்னு சொல்கிறான். அது என்னுடைய மனைவி ஒரு மான், அவருடைய சகோதரி ஒரு மான், அதை கவனம் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இவன், அந்த ஆண்மான் சொல்கிறது. இப்போ நான் எப்படி தான் சாப்பிட்றது எல்லாம் அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த ஆண்மான் சொல்கிறது, நான் போயிட்டு அந்த குழந்தைய மனைவியை பார்த்து சொல்லிவிட்டு அந்த பெண்மானும் நானும் வரோம், 2 நீ எடுத்துக்கோ, இப்போ விட்டுடுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்மானும் போயிடுது. 4ஆம் ஜாமத்தில் வராங்க. அப்போ சுவாமி காட்சி கொடுக்குறார் அந்த வேடனுக்கு. என்ன வர எனக்கு கேளு அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன பண்ண சுவாமின்னு கேட்குறான். நீ ஒவ்வொரு காலமும் அந்த அம்பை எழும்போது உன்னுடைய அந்த கிழுவைன்னு சொல்லுவாங்க, ஜலம் வச்சுருக்க வாட்டர் கேன் மாதிரி சின்ன பாத்திரம், அதுலேருந்து ஜலம் எனக்கு கீழே விழுந்து அபிஷேகம் ஆகுது. ஒவ்வொரு காலமும் பத்திரங்கள் என் மேலே விழுது. இது சிவராத்திரி, இன்னைக்கு உனக்கு தேவையான எல்லா சொல்லத்தையும் நான் தரேன்னு சொல்லி சுவாமி அனுகிரகம் பண்ணுறார். அவனுக்கு எல்லா சொல்லும் கிடச்சிருது. அப்போ அந்த மான்கத்தையும் இவன் பேசுகிறான், இனிமேல் நான் எந்த மிருகத்தையும் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்பையும் அந்த தனுசையும் கீழே வச்சுட்டு அவனுக்கு நல்ல புத்தி, நல்ல ஞானம் கிடச்சிருது. அப்படி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே அந்த அருமையான புண்ணியத்தை தரக்கூடியது சிவ வழிபாடு. எல்லா விதமான பாவங்கள் நீங்கும் இந்த சிவராத்திரியிலே நாம் பூஜை செய்வதாலே. ராஜாங்கத்திலே அபிவிருத்தி ஏற்படும், மேலான சிவஞான சித்தி கிடைக்கும், சிவ சாயுஜ்யம் எனும் முக்தி கிடைக்கும். அனைத்து பாவங்கள் நீங்கப்பட்டு வாழ்க்கையிலே நிம்மதியான சுகமும் ராஜ்ய விருத்தியும் சம்பத்துக்களும் நீண்ட ஆயுளும் புகழும் மோட்சமும் இஷ்டகாம சித்தியும் லக்ஷ்மீகரத்தையும் தரக்கூடியது இந்த அருமையான சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்று நம் உடலிலே அறிவியல் ரீதியாக பல விஷயங்கள் நடக்கின்றது. சிவராத்திரி இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு. அந்த இரவிலே பூமியின் வடக்கு அரைக்கோணம் ஏற்கும் நிலை இயற்கையாகவே உங்கள் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பச் செய்கிறது. அதாவது இந்த நாளிலே ஒருவர் தன் ஆன்மீக சாத்தியத்தின் உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாகவே உந்துகிறது. இதை பயன்படுத்தி கொள்வதற்காகவே இந்த கலாச்சாரத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுவதும் நீடிக்கும் விழாவாக உருவாக்கினார்கள் பல மகான்கள். இயற்கையாகவே மேலெழும்பும் சக்தி தடையின்றி மேல் நோக்கி செல்வதற்கு உதவும் விதமாக அன்றிரவு முழுவதும் கண் விழிப்பது மட்டுமன்றி முதுகு தண்டு செங்குத்தான நிலையிலே இருப்பதாக நாம் பாவித்து கொண்டு நேராக அமர்ந்து முடிந்தவரை எவ்வளவு பஞ்சாட்சரம் எனும் மகாமந்திரத்தையோ சிவ சிவ எனும் 2 எழுத்து மந்திரங்களையோ கூறுகிறோமோ அந்த அளவு நமக்கு அதிகமான பலன்களை தரவல்லது இந்த மகா சிவராத்திரி. ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தால் 1 கோடி ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் பேசுகிறது. அதேபோல் சிவராத்திரி விரதம் இருப்பதனாலேயே 1 லட்சம் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கின்றது. சிவராத்திரி விரதம் இருப்பதாலேயே மறுபிறவியே நமக்கு இல்லை என்று கூறுகிறது ஸ்காந்த மகாபுராணங்கள். பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகாரியாத் மகத்தனம் ஜபேன பாப சம்சுத்தி தியானேன ஞானமாப்னுயாத் என்கிறது சிவாகமங்கள். பூஜையை நாம் எவ்வளவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மேன்மேலும் உயர்ந்த நிலை, ராஜ்யங்கள், பதவிகள் நமக்கு கிடைக்குமாம். அக்னிகாரியாத் மகத்தனம். அந்த காலங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஏதேனும் ஒரு ஹோமங்களை செய்து சாந்தி பரிகாரங்கள் செய்வார்கள். இப்போது நாம் அதை செய்வதில்லை. அந்த ஹோமங்கள் எந்தளவு நமது இல்லங்களிலேயோ ஆலயத்திலேயோ செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வீட்டிலே எப்பொழுதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் என்று கூறுகிறது ஆகமங்கள். ஜபேன பாப சம்சுத்திஹி தியானேன ஞானமாப்னுயாத். நாம சங்கீர்த்தனங்களை செய்ய 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 நம்முடைய பூர்வ ஜன்ம பாபங்கள் அழியும் என்கிறது ஆகமங்கள். தியானேன ஞானமாப்னுயாத். இந்த 4 காலமும் அமைதியாக சிவ ஆலயங்களுக்கு சென்றோ அல்லது நமது இல்லங்களிலே சிவனுடைய விக்கிரகத்தை வைத்தோ நல்ல நிமிர்ந்து அமர்ந்து சிவ தியானம் செய்வதனாலே உயர்ந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் என்கிறது சிவமகா புராணங்கள்.
எவ்வாறு பூஜிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோமேயானால், முதல் காலத்திலே வில்வத்தினாலே அர்ச்சனை செய்ய வேண்டும், அல்லது ஆலயங்களுக்கு சென்று வில்வத்தை நாம் வாங்கி அர்ச்சனைக்காக அளிக்க வேண்டும். இரண்டாவது காலத்திலே தாமரை புஷ்பங்களாலே அர்ச்சிக்க வேண்டும். மூன்றாவது காலத்திலே ஜாதி புஷ்பத்தாலே அர்ச்சனை செய்ய வேண்டும். நான்காவது காலத்திலே நந்தியாவட்டை எனும் புஷ்பத்தினாலே இறைவனை அர்ச்சித்தால் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்று கூறுகிறது ஸ்ரீமத் காமிகாகமம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் மிக சிறப்பாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு யுகத்திலே ஒவ்வொருவர் சிவபெருமானுடைய விரதங்களை இருந்து பேறு பெற்றார்கள் என்று மகாபுராணங்கள் பேசும். கிருதயுகத்திலே முருகப்பெருமானும், திரேதாயுகத்திலே விநாயகப் பெருமானும், துவாபரயுகத்திலே விஷ்ணுவும், கலியுகத்திலே பிரம்மாவும், பல ரிஷிகளும் பல மகான்களும் எம்பெருமானை பூஜை செய்து தியானித்து பேறு பெற்றார்கள் என்று புராணங்கள் கூறுகிறது. த்விஜானாம் சிவபக்தானாம் சர்வேஷாம் பிராணினாம் அப்பி சர்வேஷாம் சர்வநாரீனாம் உபவாசம் ததைவச்ச நித்ராஹீனே பிரயத்னேன சர்வகாரியாணி சாதயேத் என்று கூறுகிறது ஸ்ரீமத் விஜயாகமம். சுவாமி, என்னுடைய எல்லா காரியத்திலும் எனக்கு வெற்றி கிடைக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று உபவாசம் என்று சொல்லக்கூடிய விரதம் இருந்து காலை முதல் மாலை வரை எந்த ஒரு உணவும் சாப்பிடாமல் நீராகாரத்தை உண்டு பழரசங்களை உண்டு மாலை முதல் மறுபடியும் காலை வரை 4 ஜாமங்களிலேயும் ஆலயத்திற்கு சென்று பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்து தியானம் செய்து வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்குமா? சர்வகாரியாணி சாதயே, எல்லா காரியங்களும் நமக்கு சிறப்பாக தடையில்லாமல் நடக்கும் என்கிறது ஸ்ரீமத் விஜயாகமம். அதிலே ஒவ்வொரு சிவராத்திரிக்கு உத்தமம், மத்தியமம், அதமம் என்று பிரிக்கிறார்கள் நம்முடைய மகான்கள். உத்தம சிவராத்திரி என்பது சதுர்தசி திதியானது அந்த காலம் முழுவதும் இருக்கும் நேரம். மத்தியம சிவராத்திரி என்பது திரையோதசியோடு சேர்ந்தது, அதற்கு அடுத்ததாக அமாவாசையோடு சேர்ந்தது என்று 3 விதானங்களிலே இந்த ஆண்டு வரக்கூடிய 26ஆம் நாள் காலை 10 மணி முதல் மறுநாள் 8 மணி வரை பூர்ணமாக நிறைவாக சதுர்தசி மட்டுமே இருக்கின்றது. மிக உயர்ந்த பலன்களை தரக்கூடியது இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி என்று நாம் எம்பெருமானை தியானித்தால் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தர எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். மாணிக்கவாசக பெருமான் சுவாமியை வேண்டார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோயினி வேண்டும் மயன்மார்க்கு அறியோயினி வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன் பாடுறார். என்ன சொல்ல வர்றார்? சுவாமிகிட்ட பூஜை பண்ணுறார், வேண்டுறார். சுவாமி ஏதோ அனுகிரகம் பண்ணுறேன்னு சொல்ல வர்றார். அப்போ இவர் என்ன கேட்குறார் சுவாமிகிட்ட, எனக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும் சுவாமி, நான் கேட்காத எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு தெரியும். நீ பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் கிடைக்காத மிக உயர்ந்த ஸ்வரூபம் நீங்கள். ஆனால் நீங்கள்தான் என்னை உங்களை தொழ வைத்தீர்கள். அப்படி நீங்களே என்னை பூஜை பண்ண வச்சுட்டீங்க. நான் உங்களுடைய அடிமையாக வாழ்நாள் முழுக்க பிரார்த்தனை செய்து பூஜைகளை செய்ய உள்ளேன். அப்படி நீங்கள் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறீங்க, நான் ஒன்றேன்னு சொல்கிறேன், அந்த கிஃப்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன கேளுப்பான்னு கேட்குறார் சுவாமி. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்று. எனக்கு ஏதாவது தரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் உங்கள் சாய்ஸ் தான் சுவாமி, என் சாய்ஸ் இல்லை, நீங்களே கொடுங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிறார். சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்ற தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதி தானே என திருமூலர் பிரார்த்தனை செய்வார். சிவ சிவ என்றால் தீவினைகள் அழியும். சிவ சிவ என்றால் நாம் தேவர்களாக ஆவோம். சிவசிவ என்றால் நாம் சிவனடி சேருவோம். முதலிலே சிவ என்ற வார்த்தை எவ்வளவு ரகசியமானது என்று நாம் உணர வேண்டும். வித்தியைகளில் சிறந்தது வேதம், வேதங்களில் சிறந்தது யஜுர்வேதம். யஜுர்வேதத்திலே மிகவும் விசேஷமான பகுதி கிருஷ்ண யஜுர்வேதம். அந்த
கிருஷ்ணயஜுர்வேதத்திலே ஸ்ரீருத்ரம் எனும் மகாமந்திரம் எம்பெருமானை போற்றப்படுகிறது. அந்த ஸ்ரீருத்ரத்திலே நடுபாகமாக இருக்கக்கூடியது ஓம் நம சோமாயச்ச ருத்ராயச்ச எனும் அருமையான அனுவாகம். அந்த அனுவாகத்திலும் நடுவரியிலே நடுவில் இருக்கக்கூடிய அருமையான பொக்கிஷம் ரத்னம்தான் இந்த அருமையான பஞ்சாட்சரம் நம சிவாயச்ச சிவதராயச்ச என்று போற்றப்படுகிறது. நாம் ஒன்றை இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும். நமது சனாதனத்திலே உருவம் கொண்ட தெய்வங்கள் பல கோடி. ஆனால் அந்த உருவத் தெய்வங்களின் பக்தர்கள் குறைவாகவே இருக்கின்றார்கள். சிவபெருமானுக்கு உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அரு உருவம் என்று கூறுவார்கள். அப்படி அந்த லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பல கோடி பக்தர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள், பூஜிக்கிறார்கள் என்றால் அந்த உண்மையான பக்தியை விரும்பக்கூடியவர் பரமேஸ்வரன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று அருமையாக போற்றப்படுகிறது. அந்த நமசிவாயவே எனும் 5 எழுத்தை சொல்வதற்கு நாம் சிரமப்பட்டாலும் 2 எழுத்தாகிய சிவ 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 எனும் அக்ஷரத்தை சொல்வது பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம். சிவ என்பதை நாம் திருப்பி போட்டால் சி வ சி என்று வரும். அந்த வ சி என்பது வசீகரம் என்று பெயர். அனைவரையும் தன்னுடைய அன்பாலே ஈர்க்கக்கூடியவர் சிவபெருமான். அனைவரையும் அன்பாலே ஈர்க்கப்பட்ட அனுகிரகத்தை தரக்கூடியவர் சிவபெருமான். அந்த உயர்ந்த அக்ஷரம், உயர்ந்த மகாமந்திரம்தான் அந்த சிவ சிவ எனும் மகாமந்திரம். அந்த ருத்ர மகாத்மத்திலே நமசிவாய என்றால் என்ன அர்த்தம் என்று அந்த வியாக்கியானத்தை பார்க்கும்போது மிக மிக உயர்ந்த தெய்வங்கள்னு ஒரு 10 தெய்வம் வச்சுருக்காங்க. அந்த 10 தெய்வங்களிலும் மிகவும் உயர்ந்த தெய்வம் எதுவோ அதுவே அந்த சிவம், அவரை வணங்குகிறேன் என்று அந்த விளக்கமானது நமக்கு அளிக்கப்படுகிறது. சிவப்பிரசாதேன வினா ந புத்தி, சிவப்பிரசாதேன வினா ந யுக்தி, சிவப்பிரசாதேன வினா ந சித்தி, சிவப்பிரசாதேன வினா ந முக்தி. அவனன்றி புத்தியோ யுக்தியோ சித்தியோ முக்தியோ எதுவும் கிடைக்காது. சிவனோடு 2 கலக்க சமம் வேண்டாம். எம்பெருமான் சுவாமியை பாடுவார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ என்னும் அருமையான பதிகத்திலே சுவாமி அனுகிரக மன்றத்துக்கு வந்துட்டார். நேரில் என்ன வேணும்னு கேட்குறார். இல்லைப்பா, உனக்கே தெரியும் எனக்கு என்ன வேணும்னு. நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுப்ப, ஆனால் நான் என்னன்னு கேட்க மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கொடுன்னு சொல்கிறார். அவ்வளோ உயர்ந்த பக்தர்கள் மேல் பாசம் கொண்டவர் சிவபெருமான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் எனும் பதிகத்திலேயும் பாடலிலேயும் அருமையாக அனுகிரகத்தை செய்வார். அவனன்றி புத்தியோ யுக்தியோ சித்தியோ முக்தியோ எதுவும் கிடையாது. சிவனோடு 2 கலக்க சமம் வேண்டாம். சிவ சிவ என்று கூறினாலே எம்பெருமான் அனைத்தையும் அனுகிரகம் செய்வார் என்று கூறி மாலை முரசு இறைநேயர்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறோம். ஆசீர்வாதங்கள். ஓம் நகதலீச்சூத மனசே சுகமோதகம் பாலசூரிய பிரபம் வந்தே தேவம் பாலகணாதிபம். ஓம் நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய சாருணா நம சங்காய ச பசுபதயே ச நம உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரே வதாய ச தூரே வதாய ச நமோ ஹந்த்ரே சஹனீயசே ச நமோ விருக்ஷேभ्यो ஹரிகேதேभ्यो நமஸ்தாராய நம சம்பவே மயோ பவே ச நம சங்கராய ச மயஸ்கராய ச நம சிவாய ச சிவத நமஸ்தீர்ச்சாய ச கூல்யாய ச நமः பார்யாய ச வார்யா நமः பிரதரனாய சோத்தரனாய ச நமः தார்யாய ச லாத்யாய ச நமः சஷ்வ்யாய ச பேண்யா நமः சிகத்யாய ச பிரவாஹ்யாய ச வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்ன சிவः பிரச்சோதயாத்.
हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतगे अंबिकापतगे उमापतगे पशुपतगे नमो नमः। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। नारदादिसेवितं नादबिन्दुनायकं नारदादिसेवितं नागधारणप्रियं नृत्यरूपमाश्रये नागधारणप्रियं नृत्यरूपमाश्रये हर 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 पाहि मां हर 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 पाहि मां शिव 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 रक्ष मां शिव 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 रक्ष माधवादिसेवितं मङ्गलप्रदायकं माधवादिसेवितं मङ्गलप्रदायकं मोहमृत्युवारकम् ईश्वरं महेश्वर मोहमृत्युवारकम् ईश्वरं महेश्वरं हर 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 पाहि मां हर 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 पाहि मां शिव 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 रक्ष मां शिव 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 रक्ष शिव 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 रक्ष मां शिव 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 रक्ष हर हर महादेव தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றே சுரக்கம் மன்னன் கோல்முகை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்குக நட்டமும் மேன்மை கொள் சிவநீதி விலகுக உலகமெல்லாம்